மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இல்லை ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மாதிரி இந்த ஆக்ஷன் க்ரைம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். வெல்கம் டு OTT டானிக். ரீச்சர். ஸோ இந்த ரீச்சர் வெப் சீரிஸ் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாக் ரீச்சர் இவர் தான் வந்து இந்த சீரீஸோட ஹீரோ. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ இந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி 110 அப்படிங்கிற ஒரு டீமை வந்து லீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டீமில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. ஸோ இவர் நிறைய நாடுகளை வந்து சுற்றிட்டுருக்காரு. அந்த டைமில் தன்னோட அண்ணனை மீட் பண்ணுறதுக்காக ஜார்ஜியாவில் இருக்கிற மார்க்ரேவ் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனுக்கு வந்து போகிறாரு. ஸோ இவர் போன அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டவுனில் வந்து சில கொலைகள் வந்து நடக்குது. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் தான் புதுசாக வந்திருக்காரு, அந்த டைமில் இவர் அந்த பக்கம் போயிருக்காரு, ஸோ இவர் தான் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கும் கொலைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் இவரோட அண்ணன் வந்து சேம் மார்க்ரேவில் வந்து கொலை செய்யப்படுறாரு. ஸோ அப்போ வந்து நம்ம ஜாக் ரீச்சர் என்ன பண்ணுறாரு, என்னோட அண்ணனோட கொலைக்கு யார் காரணமோ அவங்கள வந்து நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. பிகாஸ் ஹீ இஸ் அ எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர். ஸோ இவருக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. அவரோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜைஜான்டிக்காக இருக்கும். ஸோ அவரால் நிறைய விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஈவன் வந்து ஆக்ஷன் வைஸாக இருக்கட்டும், மெமரி வைஸாக இருக்கட்டும், ஈவன் நாலேஜ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு வந்து தெரியுது. கன் ஹேண்ட்லிங் கூட ரொம்ப பர்ஃபெக்டாகவே தெரியுது. ஸோ இவர் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணார், இதுதான் ஃபஸ்ட்டு சீசன். இதோட செகண்ட் சீசன் இவர் வந்து ஆர்மியில் இருக்கிறப்போ 110 அப்படிங்கிற ஒரு டீமை வந்து லீட் பண்ணியிருப்பார். அந்த டீமில் இருக்கிற நிறைய பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இதை வந்து ஜாக் ரீச்சர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட டீம்மேட்ஸ் வந்து ஜாக் ரீச்சர் கிட்ட வந்து இதை வந்து சொல்கிறாங்க, யார் கொலை பண்ணுறாங்க, எதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மிச்சம் இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் சீசனோட ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இந்த ரீச்சரோட இந்த செகண்ட் சீசன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சோ செகண்ட் சீசனும் ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரீச்சரில் என்னோட ஃபேவரட்டான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சீசனில் வந்து அவர் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் பீச் பை வந்து ஆர்டர் பண்ணுவார். ஸோ அந்த பீச் பையை வந்து அவர் சாப்பிட போவார், சாப்பிட முடியாது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்து ரெஸ்டாரண்ட் போவார், பீச் பை சாப்பிட போவார். அப்போ வந்து சம் இஷ்யூ ஆகிடும், கிளம்பிடுவார். ஸோ ஃபைனலாக அந்த சீசனோட எண்டில் அந்த பீச் பையை அவர் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஐயோ சாப்பிட்ருங்க சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த சீன்ஸை வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் அப்படின்னா அந்த பீச் பை சாப்பிட்றது தான். கண்டிப்பாக நான் ஜார்ஜியா போனேன்னா கண்டிப்பாக அந்த பீச் பை ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ என்னோட ஃபேவரட் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ரீச்சர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல அடுத்தடுத்து அந்த கேஸ் சால்வ் பண்ணும்போது நமக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த கேஸ் சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த ஃபீல் வந்து ஃபஸ்ட்டு சீசனும் சரி செகண்ட் சீசனும் சரி வரவே இல்லை. கேஸ் ஓகே முடிஞ்சிருச்சு, சீசன் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு ஃபீல் வந்ததே தவிர அந்த கேஸ் சால்வ் ஆகிடுச்சுங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரவே இல்லை. அந்தளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அண்ட் அதை காட்டின விதமும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இவங்க எடுக்கிற எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியாது. ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஓகே, இப்போ இது பண்ணுறாங்களா, இப்போ இது நடந்துடும், இப்போ இது பண்ணுறாங்களா, இப்போ இது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே வந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான கண்டென்ட். ஹீரோ ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் ஜெயிக்கிறப்போ அவர் ஜெயிப்பார் அப்படின்னு நமக்குள்ளேயே வந்து ஒரு நம்மளே பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே விறுவிறுப்பாக இந்த சீரீஸ் வந்து கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. பட் இதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்வேன். அமேசான் ப்ரைமில் தமிழ் லாங்குவேஜ்லேயே இந்த வெப் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டூ வாட்ச் இட். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.